மனம் குளிரும் அவர் மங்கள ரூபம் மனைகளுக்கோ சாயிநாதர் வளர்சுடர் தீபம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, திடமான மனம் கொண்ட பிள்ளையான நீ இப்பொழுது மனம் துவண்டு சோர்ந்து போயிருக்கிறாய். உன்னுடைய வாழ்வில் பல சோதனைகளையும் சங்கடங்களையும் பார்த்து பார்த்து மனம் தளர்ந்து விட்டாய். என்னிடம் உன் பிரார்த்தனையை வைத்து வைத்து நடக்குமா நடக்காதா என்று கேள்வியோடே உன் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறாய். கவலை கொள்ளாதே என் கண்மணியே, நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும். கால தாமதம் வேணால் ஆகலாம் என் குழந்தையே, ஆனால் தப்பாமல் எல்லாமே உனக்கு கிடைக்கும். குழந்தையே, உன் மனதில் இருக்கும் கோபம், இயலாமை என்ற உன் நினைப்பு எல்லாத்தையும் முதலில் துடைத்து எறிந்துவிடு. என்னுடைய அதிசயத்தையும் சக்தியையும் நீ முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? அப்படி என்றால் இதை முழுவதுமாக கேள். ராஜயோகம் இன்று முதல் உனக்கு ஆரம்பமாகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை நம்பினால் முழுவதுமாக கேள். உனக்கான ராஜயோகம் உனக்காகவே காத்திருக்கிறது. கண்மணியே, உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பங்கள்? தேவையே இல்லாத காரணத்திற்காக உன் மனதை போட்டு இப்படி வருத்தி கொள்ளாதே. அது உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வலிக்கிறது என்பது உனக்கு தெரியாதா? கண்மணியே, நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நீ சொல்லிதான், நீ கண்ணீர் சிந்திதான், நீ வேதனைப்பட்டால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. என் பார்வை எப்பொழுதும் உன்மீது இருக்கும் வரை நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா? உன்னை எப்பொழுதும் என் கரம் கொண்டு இறுக பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். தடுக்கி விழும் சமயத்தில் தூக்கிவிடும் அனைத்துமாக உன் அருகிலேயே நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் தவறாக போய்விடாது என் குழந்தையே. வீணாக மனதில் பதட்டத்தை உள்கொள்ளாதே. இன்னும் சில நாட்களில் அனைத்துமே மாறும். அது மட்டுமல்லாமல் ராஜயோகம் இன்று முதல் உனக்கு ஆரம்பமாகிறது என்பதை நான் முன்னையே சொல்லிவிட்டேன். நீதான் ஏனோ ஏற்க மறுத்து கொண்டே இருக்கிறாய் உன் மனம் படும் பாட்டில். நேர்மறையான எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்லதே நடக்கும் என்று எப்பொழுதும் தீர்க்கமாக சொல்லிக்கொண்டே இரு. என் குழந்தைகளை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னுடைய முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எப்பொழுதும் நிழலாகவே நான் உன் அருகிலேயே பயணித்து கொண்டே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் உற்றார் உறவினராகவும் அனைத்துமாக நின்று உன்னை காக்க உன் சாயி இருக்கையில் உனக்கெதுக்கு மனக்கவலை? உன்னுடைய இந்த கஷ்டங்கள் நிரந்தரமல்ல குழந்தையே. மாற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதுபோல உன் வாழ்விலும் மாற்றங்கள் வரும், நிச்சயமாக வரும். என்னை நம்புகிறாயல்லவா? பின் அமைதியாக இரு, ஆனந்தமாக இரு. உனக்கான மாற்றம் உன்னை தேடி வரும். அந்த மாற்றத்தை நான் என் பிரியமான குழந்தைக்கு ஏற்படுத்தி என் வாழ்க்கையில் எனக்கு நடப்பது எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்கிறது. நான் நினைப்பது எதுவுமே என் வாழ்க்கையில் நிகழவே இல்லை. இப்படியே போய்கொண்டிருந்தால் வாழ்க்கை வீணாகிவிடும் போல் தோன்றுகிறதே என்று ஒரு விதமான பதட்டத்தோடே எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ நகர்த்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? பதறாதே என் தங்கமே. எப்பொழுதும் நிம்மதியாக இரு, நிதானமாக இரு. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே என்னை மனதில் நினைத்துக்கொள். சாயப்பாவின் நாமஸ்மரணத்தை வாயால் உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைத்த விஷயத்தை தடையில்லாமல் நடப்பதற்கான வழியை நான் ஏற்படுத்துவேன். உனக்காகவே ஏற்படுத்துவேன். இது நாள் வரை நீ காத்திருந்த காத்திருப்பு வீண் போகாது. வீண் போகவும் நான் விடமாட்டேன். ஒரு மங்கள செய்தி நாளை உன்னை தேடி வரும். இது நாள் வரை உன் காத்திருப்பு வீண் போனதில்லை அல்லவா? இப்பொழுது மட்டும் எப்படி வீணாகி போய்விடும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அந்த வேலையை உனக்காக நான் செய்து முடிப்பேன். அந்த வாய்ப்பை நிச்சயமாக நான் உன் கண்களுக்கு காட்டுவேன். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதமும் சங்கல்பமும் இருந்ததால்தான் இப்பதிவு கூட உன் கண்ணில் பட்டிருக்கிறது.
இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது என்றுதானே அர்த்தம். நன்றாக உணர்ந்து பார். அப்பா சொல்லும் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் வாக்கு நிச்சயமாக பொய்யாகாது குழந்தையே. நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு நடக்கும் என்கிற அனுகிரகத்தினால்தான் இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. உன் காத்திருப்பு என்றைக்கும் வீண் போகாது. இதிலிருந்து நன்றாக உணர்ந்து கொள். நீ நினைத்த விஷயம், நீ ஆசைப்பட்ட விஷயம், நீ என்னிடம் வேண்டிய விஷயம் எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதை புரிந்து கொள். உனக்கானது என்றால் அது உன் கண்ணில் நிச்சயமாக படும். நீ விரும்பிய விஷயத்தை, நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன் அப்பாவே முன்னால் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் மனம் குளிரும் வரை. உனக்கு சில விஷயம் கால தாமதமாகிறது என்றால் அதைவிட சிறப்பான விஷயத்தை உன் அப்பா உனக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயமாக அது உன் கைகளுக்கு வந்து சேரும், இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு. நான் கொடுப்பது நிச்சயமாக உனக்கு நிலையானதாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையோடு காத்திருந்தாய் அல்லவா? உன் காத்திருப்பிற்கான பரிசு கூடிய விரைவில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். பறவையின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்துள்ளேன், திருப்பியுள்ளேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை திசை திருப்பி நல்ல வழியில் இழுத்து சென்று கொண்டிருக்கிறேன். என் வழி என்றும் தப்பாகாது. உன்னை நிச்சயமாக வெற்றியடையும் பாதையில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. குழந்தையே, என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? பின் எப்படி உன் வாழ்க்கை வீணாகும் என்று குழம்புகிறாய்? ஆனாலும் உன் கடந்த கால நிகழ்வுகளையும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் மோசமான நிகழ்வுகளையும் மனதில் வைத்துக்கொண்டு இனியும் வாழ்க்கை இப்படித்தான் போய்விடுமோ, இப்படியே ஆகிவிடுமோ, இப்படியே முடிந்து விடுமோ வாழ்க்கை என்று பல கோணத்தில் சிந்திக்கிறாய். ஆனால் அனைத்தையுமே தவறான கோணத்திலேயே சிந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வு நீ நினைத்தபடியே மாறும். இன்று அதற்கான அறிகுறி உனக்கு நிச்சயமாக தென்படும். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நிகழும். நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால், உன்னுடைய மனபாரம், மனவேதனை, மனக்குமுறல் எல்லாம் சேர்ந்து உன்னை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் உனக்கு உன் மனதிற்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பயமே உன் முகத்தில் ஒரு இறுக்கத்தை கொடுக்கிறது. பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளி போக காட்சியளிக்கிறது. கவலைப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நிகழப்போவது நிகழவாகவே இருக்கட்டும். இனி வருவது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும். மனதிற்குள் நம்பிக்கை இல்லாமல் உன் மனதிற்கு எது காயப்படுத்தும் செயல்களோ, காயப்படுத்தும் எண்ணங்களோ, அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை என் கண்மணியே. ஏன் உன் மனதை நீயே போட்டு இவ்வளவு காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? நீ காயப்படுவது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஏன் இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? நான் அடிக்கடி உனக்கு கூறுவது, எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று உன் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதற்கு என்றுமே சாத்தியமே இல்லை. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது, நான் உன்னுள்ளேயே இருக்கும் பொழுது, என் பொக்கிஷமான கண்மணிக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயினா? நிம்மதி, சந்தோஷம், வெற்றி என்று எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும் பார். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுள் தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பது போல், தனியாக வாழ்க்கையில் பயணிப்பதைப் போல் நினைக்கிறாயா?
அப்படி நினைத்தால் சற்று திரும்பிப் பார். நாலா பக்கமும் உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் தோழனாக, சகோதரனாக, உற்றார் உறவினராக, அனைத்துமாக நின்று உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. புரிந்து கொள்ள மறந்தும் விடாதே. உன் பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்ட போது அதில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் தவறாக தேர்வு செய்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உனக்கு சரியான பாதையை கொடுத்து அந்த சரியான பாதை நல்ல விதமாக செயல்படுத்தவே நான் விரும்புவேன் குழந்தையே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. விஸ்வரூப வெற்றியை எட்டப் போகிறாய். ராஜபோக வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறாய். அந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதம் என்றுமே நிலைத்திருக்கும்படி உன் சாயப்பா செய்வேன். ஆத்மா சுத்தமானவர்கள் பாக்கியசாலிகளே. நீ என்னுடைய பாக்கியசாலிதான் குழந்தையே. விரைவில் உன் ஆத்மாவையும் சுத்தம் செய்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் வரவழைப்பேன். கயிறு கட்டி எப்படி புறாவை இழுப்பார்களோ அதே போல நான் உன்னை இழுத்திருக்கிறேன் என் பக்கம். உனக்கு நல்லது நடக்க, உன்னை உனக்கே புரிய வைக்க, உன் வாழ்க்கையை எப்படி என்பதை உனக்கு உணர்த்த, வாழ்க்கையில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை புரிய, அனைத்திற்குமாக நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நிகழும். நிரந்தர நன்மையாகவே இருக்கப் போகிறது. எனவே எது நடந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக செயல்படு. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது எந்த தவறும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். உன்னை துன்புறுத்தவும் நான் அனுமதிக்க மாட்டேன். அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது. நினைப்பதற்கு மாறாக எல்லாமே வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறதே, எல்லாமுமே கைவீறி போறது போல இருக்கிறதே என்று உன் மனதில் ஒரு விதமான பயம். எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும். அனைத்துமே பாபா கொடுத்த வழி. நம் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதை அவர் பார்த்து கொள்வார். இனி சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்று சோர்ந்து போய் அப்படியே சரிந்து உட்கார்ந்தும் விட்டாய். நான் கூறுவது எல்லாம் சரிதானே? மிக சரிதான். அனைத்துமே இறைவன் விட்ட வழிதான். உனக்கான வழி என்ன என்பது இறைவன் உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியாதா? உன்னை படைத்த இறைவனுக்கு உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று புரியாதா? முதலில் உன்னுடைய மனக்குழப்பங்கள், மன போராட்டங்களுக்கான தீர்வை சிந்தனை செய்வோம். உன் வாழ்க்கையில் நடக்கும் சங்கடங்களை நினைத்து நினைத்து சந்தோஷத்தை மறந்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்துகிறாயா? உலகம் அப்படித்தான். நீ முன்னேற வேண்டும் என்று பாதி பேர் நினைத்தால் நீ முன்னேறக்கூடாது என்று மீதி பேர் நினைக்கத்தான் செய்வார்கள். இதுதான் மனித மனமும் கூட. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது உன்னை நெருங்கும் தருவாயில் அதை உனக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதற்காக 1000 சதிகளை, 1000 தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். உன்னை வாழவும் விடியாமல், உன்னை வீழவும் முடியாமல், வீழ்த்தவும் முடியாமல் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீயும் அந்த தடங்களையெல்லாம் எப்படி முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காகவே நித்தம் நித்தம் யோசித்து கொண்டே இருக்கிறாய். இதுதானே இந்த நொடியில் நீ இருக்கும் வேதனை, நீ இருக்கும் சூழ்நிலை. ஆனால் இத்தனை விஷயங்களுக்கு நடுவிலும் நீ ஒன்றை மறந்து விட்டாய். அதை உன் சாயப்பா உனக்கு நினைவு கூறுகிறேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ தடைகள் வந்தாலும் உனக்கு பின்பாக உறுதுணையாக பக்கபலமாக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விட்டாய்.
உனக்கு இருக்கும் பிரச்சனைகளால் அதை நினைக்க கூட நீ மறந்துவிட்டாய். நான் இருப்பதையும் உணர மறுக்கிறாய். அனைத்தையும் ஒரே நொடி போதும், கண்ணமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் தவிடு பொடியாக்கும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்பது உனக்கு நன்றாக தெரியும் தானே? அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கை என்னாகிவிடுமோ, என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டதோ என்று தவறாக நீயே ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கி கொண்டு அந்த கற்பனையிலேயே உன் மனதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இழந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டே உனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். உன் சூழ்நிலைகளே உனக்கு எதிராக மாறினாலும், உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உனக்கு எதிராக மாறினாலும், தோற்றத்தை கொடுத்தாலும் கூட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு இருக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், அது மட்டுமல்லாமல் ஆபத்து நிறைந்த அத்தனை விஷயங்களும் இன்று இரவோடு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இந்த இரவோடு உன் வாழ்க்கையில் இருந்து வந்த ஆபத்து காலம் எல்லாமே முடியப் போகிறது. மிக பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரப்போகிறது. உன் வாயிற்கதவை வந்து தட்டப் போகிறது. அதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை, உன் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த மாற்றத்தை நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக அத்தனை வேலைப்பாடுகளையும் செய்து முடித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போவது மட்டுமே உறுதியான வாக்கு. அதை வாங்கிக்கொள்ள, அந்த மாற்றத்தில் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க நீ தயாராகு. உனக்கேற்றாற்போல் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆயத்தமாகு. உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றுவதற்கும் உன்னாலான முடிவுகள், உன்னாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன்னுள்ளேயே இருந்து அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் இன்று இரவோடு முடிய போகும் உன் கஷ்ட காலத்தினால் நாளை முதல் உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்போடு உன் வாழ்க்கையை புது அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே பிரகாசமான காலம்தான். பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இது வெறும் ஆறுதல் வாக்கல்ல, உனக்கான தெய்வ வாக்கு. இது நாள் வரை உன் வாழ்க்கையில் எல்லா இன்பத் துன்பங்களையும் கடந்து வந்துவிட்டாய். கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டாய், சகித்து விட்டாய். இனி போராடுவதற்கு எதுவுமே இல்லை. போராட வேண்டிய அத்தனையும் போராடிவிட்டாய். கஷ்டப்பட வேண்டியது அத்தனையும் கஷ்டப்பட்டு விட்டாய். உன்னுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இது நாள் வரை பொறுமையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான பரிசு என் கையில் உள்ளது. அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். யார் தடுத்தாலும் அது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பொக்கிஷத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது மட்டுமே என்னுடைய வேலை. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து மனதில் போட்டு பயந்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்க்கை எதுவுமே மாறிவிடாது. அதை போல முடிந்து போனதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருப்பதால் முடிந்தது ஏதாவது மாற்றம் கண்டு திரும்பி உன்னிடமே வரப்போகுதா? நிச்சயமாக எந்த மாற்றமும் நிகழாது. எனவே முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எதையுமே நினைத்து வருத்தம் கொள்ளாதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று
உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்க்கையை வாழ பழகு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னால் தேடிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தோடு இரு. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் உன் கையில் இல்லை. அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன்படிதான் எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும். நீ கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இதுதான் அனைவருக்கும் நியதியும் கூட. ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நாம் தனியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னுடைய பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்டவைதான். உன் பாதையையே நான் ஏற்படுத்தும் பொழுது உனக்கு வழித்துணையாக நான் வந்து கொண்டுதானே இருப்பேன். உன்னால் தவறாக எப்படி சிந்திக்க முடிகிறது? உன்னுடன் உன் அப்பா வருகிறேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே விடுவாய். நீ சிந்தும் கண்ணீருக்கும் உன் மன வேதனைக்கும் நானே மருந்தாகவும் இருப்பேன். உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நீ கண்ணீர் சிந்திய அடுத்த நொடியே உன் அருகில் இருப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? உன்னுடைய படைப்பாளியாகவே நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு பயப்படுகிறாய்? உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். வெளிச்சம் நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரியும். மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது உன் வாழ்வு. உன்னுடைய மன வலிகளையெல்லாம் மௌனத்தோடு சீர்படுத்தி குணமாக்கி உனக்கான அந்த நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உனக்கான பிரகாசமான வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும் உன் சாயப்பா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். எல்லா நேரமும் எல்லா நொடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது. நெருங்கவும் உன் சாயிநாதர் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய இந்த கஷ்டம் நிரந்தரமானது கிடையாது. எதுவுமே வந்து வந்துதான் செல்லும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்குமே தவிர யாருக்கும் எதுவும் நிரந்தரமாக இருந்து விடுவதே இல்லை. உன் வாழ்வில் எது வந்தாலும் சகித்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த இன்பமும் துன்பமும் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. உனக்கானவர்கள் உன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய மனதையும் மாற்றிக்கொண்டு சென்று விட்டார்கள் என்று கவலைப்படுவதோ அல்லது போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்று வேதனைப்படுவதோ தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை இழந்துவிட்டு முடிந்ததை நினைத்து அதையே தேடிக்கொண்டு சென்றால் நீயே உன் வாழ்க்கைக்கு எதிரியாகி விடுகிறாய். குழந்தையே, அப்படி இருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. போனவர்கள் போனவர்களாகவே இருக்கட்டும். வருபவர்கள் மனம் திறந்தி வரட்டும். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். அவர்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல என்பதை மனதில் நிறுத்திக்கொள். எனவே என் குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன் மனதில் எதை நினைக்கிறாயோ, எதையே நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். உன் எண்ணங்களும் உன்னுடைய சொற்களும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கட்டும். உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். உன்னுடைய எண்ணம் போல் நல்லது மட்டுமே உன் சாயப்பா உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதை முழுமையாக நம்பு.
நீ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நான் அங்கு உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. அதே போலத்தான் நீ இப்போது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ, நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீ செல்லும் பாதையை சீர் செய்ய, நீ செல்ல வேண்டிய நோக்கத்தை வெற்றியடைய செய்ய உன் சாயப்பா உனக்கு முன்பாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாக இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவில் நிறைவேறும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிச்சயமான ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும் என்பதை நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரியும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது.